இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த அம்மா வந்து கட்சி ஆரம்பிச்சிடனாக்கா சீட்டு பேரத்துக்கு பேசியிருக்கலாம். கடைசியாக கூப்பிட்டாங்களே பெல் திரும்பி அந்த அம்மா வந்து கண்டிப்பாக வந்துடுவாங்க. அந்த அம்மாவுக்கு நோக்கம்னா திமுக வீழ்த்தணும் அப்படின்னும் போது அவங்க வந்து அதிமுக சேர்ந்து தான் தீரணும். கண்டிப்பாக அந்த அம்மாவும் சேர்ந்துடும் நினைக்கிறேன் என் கணிப்பு. இந்த விஜய் பிஜேபி கூடயும் ஏடிஎம்கே கூட சேர்ந்தான்னா டிஎம்கே வாஸ்ட் அவுட். 5000 ரூபா கொடுத்தான். யார் பணம்? நம்ம பணம் தானே. 10 லட்சம் கோடி ரூபாய் கலாடுறது நமக்கு தமிழ்நாடு. ஜெயலலிதா போகும்போது 6 லட்சம் தான் வச்சிருந்தா. இப்போ கூட 4 லட்சம் கராந்துக்குவேன். ஸ்டாலின் பண்ணி என்ன பண்றது? விஜய் அவர்கள் வந்திருக்கிறதுனால யாருக்கு பாதிப்புங்கிறது புரியல. அது ரிசல்ட் வர அன்னி வரைக்கும் கடைசி வரைக்கும் உச்சகட்ட சஸ்பென்ஸ் நிச்சயம். ஒரு எதிரும் புதிய அந்த இதுவாக தான் இருக்கு. யாருக்கும் தெரியாது இந்த முதல் முறை மக்கள் மனசுல என்ன இருக்குன்னு. இப்போ வர்றதுக்கு கஷ்டம் தான். ஏன் அப்படி சொல்றீங்க? உங்ககிட்ட ஒற்றுமை இல்லைல்ல. எல்லாருமே வெளியே போயிட்டாங்கன்னா எப்படி? ஒரு 4 பேர் தான் இருக்கிறாங்க. சொல்லி கணக்கு சவுத்தில் பார்த்தா அவரு போயிட்டாரு வெளியே. எல்லாருமே வெளியே பிரிவு இருந்தால் ஒற்றுமை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இந்த சசிகலா வேற ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்க. ஆளாள் கட்சி தொடங்கிட்டா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின்பு அதிமுக பல்வேறு அணிகளாக பிரிந்திருக்கிறது. அதிலிருந்து பிரிந்து சென்ற டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கி செயல்படுத்தி வருகிறார். அதே போல ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்று தொடங்கியிருக்கிறார். சமீபத்தில் பன்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அதிமுக என்ற கட்சியை தொடங்கியிருக்கிறார். நேற்றைய தினம் சசிகலா ஒரு புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார். இதனால் அதிமுகவின் நிலை என்ன? வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் வாக்கு வங்கி பாதிக்கப்படுமா என்ன என்பது குறித்து மக்களின் கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நான் ஒரே ஒரு வார்த்தை என்னோட அசம்ஷன் சொல்லிட்டா, இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனுக்கு இந்த விஜய் பிஜேபி கூடயும் ஏடிஎம்கே கூட சேர்ந்தான்னா டிஎம்கே வாஸ்ட் அவுட். டெபாசிட் கூட வராது. ஓகே ஓகே. ஆனால் விஜய் சேரணும், அது ஆண்டாவணும். எடப்பாடி தலைமையில் அந்த இது நான் கட்சி சார்பாற்றுவேன். என்ன சொல்ல வரேன்னா, அவர் வந்து ஆளுமை மிக்கவர். யார்? எடப்பாடி. ஆனால் 3 வருஷமாக இருந்த ஓபிஎஸ்ஸால் அந்த கட்சி கைப்பற்ற முடியல. ஆனால் ஒரு வாட்டி இருந்த அந்த எடப்பாடியார் அதிமுக கைப்பற்றி பொதுச்செயலாளராகி எதிர்த்த டிடி தினகரனையே தன் பக்கம் எடுத்துட்டு அண்ணன் தம்பின்னு சொல்ல வச்சுக்கிறாரு. நீ எடப்பாடி என்ன சொல்கிறாரு? டிடி தினவன் நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம், அண்ணன் தம்பி தகராறு இருக்கோம், எங்களுக்கு ஒரே நோக்கம் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றதான் அவங்க நோக்கம். அப்படின்னும் போது இது ஜெல்லான கூட்டணி, தானா சேர்ந்த கூட்டணி வந்து சேர்ந்து போச்சு. இந்த அம்மா வந்து கட்சி ஆரம்பிச்சிடனாக்கா சீட்டு பேரத்துக்கு பேசியிருக்கலாம். கடைசியாக கூப்பிட்டாங்களே பெல் திரும்பி அந்த அம்மா வந்து கண்டிப்பாக வந்துடுவாங்க. அந்த அம்மாவுக்கு நோக்கம்னா திமுக வீழ்த்தணும் அப்படின்னும் போது அவங்க வந்து அதிமுக சேர்ந்து தான் தீரணும். கண்டிப்பாக அந்த அம்மாவும் சேர்ந்துடும் நினைக்கிறேன் என் கணிப்பு. ஒரு ஆளுமை மிக்க தலைவராக தான் இருக்காரு. கண்டிப்பாக ஆளுமை மிக்க கண்டிப்பாக இருக்கிறாரு. இதே தளபதி மிஞ்சி வர முடியாது. மாசம் அவர் தான். நாங்களும் அதிமுக கட்சிக்காரன் தான். ஏன்னா இப்போ அவங்க செயல்பாடு சரியில்லை. அதனால வந்து எங்கள் இளைய தளபதி விஜய் தான் வருவார். ஏன் அவரை சப்போர்ட் பண்ணுறீங்க? இப்போ அவர் மும்முரம் இருக்கிற இளைஞருக்கு எல்லாருக்குமே அவங்க ஊக்கம் கொடுக்குறாங்க. ஊக்கத்தையும் கொடுக்குறாங்க. நான் சில விஷயங்களாம் எல்லாமே நான் பண்ணுறேன்றாரு. அது அம்மா அந்த வரைக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த வரைக்கும் கட்சி நல்ல இதாக இருந்தது. இப்போ செயல் மாற்றம் இவங்கெல்லாம் வந்து ஓபிசி யூபிசி அது இதுன்னு சரி கிடையாது. இவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் பார்ப்பாங்க. திமுக கூட சரி யாருமே இப்போ அவர் வராரு, வரட்டும், நல்லதே செய்வார் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. அவன் வந்தாலும் துடி சம்பாதிக்க போறான். நமக்கு ஒன்றும் பண்ண போறதில்ல. கொடுக்கறதெல்லாம் வந்து நம்ம கிட்ட வாங்குறத நம்ம கிட்ட கொடுக்க போறான். நம்ம கிட்ட வாங்குறதே திருப்பி அவன் சுரண்டன மீதியை நமக்கு கொடுக்க போறானுங்க. எவன் வந்தா நமக்கு என்ன? இவன் வந்தான்னா அவன் வந்தான்னா 2 பேரும் ஒரே குட்டையில ஓட மாட்டேங்க இல்லையா? 5000 ரூபா கொடுத்தான். யார் பணம்? நம்ம பணம் தானே. 10 லட்சம் கோடி ரூபாய் கலாடுறது நமக்கு தமிழ்நாடு. ஜெயலலிதா போகும்போது 6 லட்சம் தான் வச்சிருந்தா. இப்போ கூட 4 லட்சம் கராந்துக்குவேன். ஸ்டாலின் பண்ணி என்ன பண்றது?
அதிமுக அந்த வாக்கு வங்கி வந்து பாதிக்கப்படுமா இப்ப இந்த மாதிரி? கட்டாயம் இந்த மாதிரி ஏன்னா பிரிஞ்சு போச்சு இல்லைன்னா அவங்க இப்போ எல்லாம் விஜய் தான் நம்பிக்கிறாங்க. பசங்கள்லாம் விசில் அடிக்கிற பசங்க தான் வரப்போறானுங்க. அவன் ஒவ்வொருத்தரையும் மீட்டிங் போட்டால் 40 பேர் 50 பேர் செத்து போகிறான். என்ன பண்ணுறது? ஜனங்க போய் விழுங்க. வயசானவன் அவங்க கூட போய் விஜயை பார்க்குறோன்றான். இந்த மாதிரி பண்ணிக்கிறானுங்க. என்ன பண்ணுறது? எல்லாம் ஓட்டெல்லாம் பிரிஞ்சுட்டு வந்துடுற. விஜய் கொஞ்சம், காங்கிரஸ் கொஞ்சம், அவன் பிரிச்சுன்னு போவான். கொஞ்சமான ஓட்டில் தான் என்ன ஜெயிப்பான். ஓரளவுக்கு பாதிக்குதான் செய்யும். தினகரன் எல்லாம் வந்துட்டான்ல இப்போ உனக்கு ஓரளவுக்கு வந்துடும். இப்போ அதிமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம். ஏன்னா எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு தேவருங்க ஓட்டு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் போகும் தான். ஒன்னா சேர்த்துக்கணும், இருந்தாலும் சேர்க்கலையே, நம்ம என்ன பண்ணுறது இல்லை. சசிகலா வேற நேற்று ஒரு கட்சி தொடங்கி அதான் சொல்கிறேன், அந்த அம்மாவும் தேவர் தானே, தேவர் இது வச்சு தான் தொடங்குறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு. மீதி இடத்துலலாம் வராது. தென் மாவட்டத்தில் ஒரு 2-3 மாவட்டம் போவோம். மற்றபடிலாம் அடிப்படாது. வன்னியர் ஓட்டு இந்த பக்கம் எல்லாம் வட மாவட்டம் எல்லாம் தூக்கின்னு வரும்ல, அதெல்லாம் பாமக கூட இருக்குது, அடிச்சு தூக்குவோம். நல்லா டப்பாக இருக்குமா? பயங்கர டப்பா. ஏன்னா இன்னும் வேற வந்துக்கிறான் விஜய். அது எல்லாம் விசில் அடிச்சா குஞ்சுங்களும் இது பண்ணோம், ஒன்றுமே பண்ணாதவே நோவாத நம்ப சாப்பிடலாம். எம்ஜிஆர்லாம் அந்த காலத்தில் இருந்தார், கட்சியிலே வளர்ந்தார். நானும் எம்ஜிஆர் வச்சுக்கேன். அந்த காலத்துல எம்ஜிஆர் வந்து சின்ன வயசுலேருந்து திமுக கூட இருந்து அவனுங்களை ஒழிச்சிட்டு அப்புறம் தனியாக வந்து ஆரம்பித்தார், இதை அடிச்சு தூக்குனாரு. அவன மாரிலாம் வர முடியாது, எவனும் வர முடியாது. எம்ஜிஆர் மாதிரிலாம் வர முடியாது. எவனும் ஆனா விஜய் தன்னை ஒரு கூட வர அடுத்த எம்ஜிஆர்ன்ற மாதிரிலாம் அதெல்லாம் நம்ம சொல்லி வேண்டித்தான். நீ என்ன பண்ண, மக்களுக்கு ஏன்னா கொடுத்தியா? அந்த சின்ன வயசுலேருந்தே கொடுத்தான். சினிமா நடிக்கும் போது அந்த பாட்டுங்கெல்லாம் எம்ஜிஆருக்கு கொடுத்தது. அந்த காலத்தில் பாட்டுங்களே கை கொடுத்தது. மக்களுக்கோசமும் பாடினா, மக்களுக்கோசம் வாழ்ந்தா, மக்களுக்கோசமும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டான். எந்த மாதிரி கொடுப்பியா? ஒன்றும் கொடுக்க மாட்டேன். என்ன பண்ண, எல்லாம் அறக்கட்டளை முதல் கொண்டு அவன் வச்சிருக்கான். வச்சுட்டு போயிட்டு போயிட்டான். எங்கிட்ட ஆளாக சொன்னாங்க மலையாளம் தாங்களே அதுதானே, அந்த மாரி எவனும் வர முடியும். சரி, எம்ஜிஆர் மாரி வர்றதுக்கு எவனாக இருந்தாலும் கஷ்டம்தான். இதெல்லாம் கொடுத்துருக்கணும்பா. ஒன்று இது ஸ்கூல் கட்டு, ஃப்ரீ ஸ்கூல் கட்டி கொடுத்து மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு வந்திருக்கணும். ஒரு 2-3 வருஷம் நீ செஞ்சுட்டு வந்திருக்கணும். ஒன்று மேலே அதை உடன்ட்டு நம்ம ஒன்றா எப்படி கொடுக்க முடியும்? அதுவும் நீ இதில் போவேன், ஒரு மதத்தில் போவேன். எங்கள் இதுக்கெல்லாம் நீ பண்ண மாட்டே. இந்துக்களுக்கெல்லாம், இந்துக்கள் பிறந்த நாளைக்கு என்ன சொல்கிறீங்களா? ஸ்டாலின் மாரி தாங்கிற நீ. அவன் கிறிஸ்டின் மாரி, நீயும் கிறிஸ்டின் மாரி தான் போகிற. தப்பு. பொது நலமாக இருக்கணும். அவனா வர்றது கஷ்டம்தான். நிச்சயமாக பாதிப்பு இருக்கும், இல்லாமல்லாம் இருக்காது. ஆனாலும் ரெட்டை இலைக்குன்னு போடுற ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க ரெட்டை இலைக்கே தான் போடுவாங்க. அவங்க யாரு இருக்காங்கலாம் பார்க்க மாட்டாங்க. சின்னத்துக்கு போடுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி உதயசூரியனுக்கும் யாரு தலைவர்லாம் பார்க்க மாட்டாங்க. சின்னத்துக்காகவே பிறந்து சின்னத்துக்காகவே ஓட்டு போட்டு வாடுறவங்க ஒரு குரூப் இருக்கத்தான் செய்யுது. அந்த குரூப்போட ஓட்டு இன்டாக்டா இருக்கும். ஆனா சிறிது பாதிப்பு நிச்சயமா இருக்கத்தான் செய்யும். இந்த சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கும். ஏன்னா விஜய் அவர்கள் வந்திருக்கிறதுனால யாருக்கு பாதிப்புங்கிறது புரியல. அது ரிசல்ட் வர அன்னி வரைக்கும் கடைசி வரைக்கும் உச்சகட்ட சஸ்பென்ஸ் நிச்சயம். ஒரு எதிரும் புதிய அந்த இதுவாதான். ஆமா, யாருக்கும் தெரியாது இந்த முதல் முறை மக்கள் மனசுல என்ன இருக்குன்னு. ஓகே ஓகே, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு அப்பதான் தெரியும். அது வரைக்கும் சொல்றதெல்லாம் நம்மளுடைய கதை தான். ஒரு கருத்து கணிப்பு தான், சும்மா ஒரு ஊகங்கள் தான். ஓகே ஓகே. தனியா இருக்காரு. எல்லா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, எங்களுக்கு எதுவுமே பிடிக்காது. அம்மா இருக்க வரைக்கும் அம்மா. இப்போதைக்கு எங்களுக்கு விஜய் தான் எங்களுக்கு தெரியுது. விஜய். இந்த அளவுக்கு தனித்தனியா இருக்கும் போது அதிமுக அதிமுக வந்து தனித்தனியா பிரிஞ்சு போயிருக்க. யார் தான் வருவாங்க, யார் தான் சேருவாங்க நமக்கு தெரியல. எங்களுக்கு அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா போனாங்க. அதோட எங்களுக்கு அவங்களோட ஓட்டுலாம் எப்படி பிரிஞ்சு போகுமா இல்ல கரெக்டா? இல்ல, கண்டிப்பா பிரியும் ஓட்டு. ஏன்னா வந்து 3 கட்சியா பிரியுது. எடப்பாடி ஒண்ணு, ஓபி பன்னீர் ஒண்ணு, சசிகலா ஒண்ணு போறாங்க. இதனால வந்து ஓட்டு அதிமுக வந்து ஒரு இது இல்லாம இருக்கு, நிலை இல்லாம இருக்கு. யாரு வருவாங்க, யாரு போவாங்க. ஆமா, ஏடிஎம்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தா அவங்க ஜெயலலிதா இருந்த போது அவங்களுக்கு தான் நீங்க. ஆமா, அம்மா இருக்க வரைக்கும் நாங்க அம்மாக்கு தான் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க போனதுக்கு அப்புறம் இப்ப எங்களுக்கு பிடிக்கல. விஜய் மேல ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகே ஓகே. ஏன் அவர் வரணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப இவங்க எல்லாம் ஆட்சி ஆண்டு என்னத்த பண்ணிட்டாங்க. சரி, இவர் வந்து ஒரு 5 வருஷம் ஆண்டு பாக்கட்டுமே. இவர் என்னதான் பண்றாரு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதனால வந்து விஜய், அதனால விஜய் என்று எங்களுக்கு ஒரு இதுவா இருக்கு. எனக்கு எல்லாருமே சேர்ந்ததான் சார் ஒன்னா இருந்தாங்கன்னா தான் ஏடிஎம்கே வின் ஆகும். அந்த அம்மாவோட எல்லா சலுகையும் நாங்க வாங்கியிருக்கோம். எங்களுக்கு
அந்த அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? ஒரு மாற்றம் வேணும்னு எப்படி நினைக்கிறீங்க? மாற்றம்னா நாங்கள் எப்பவுமே ஏடிஎம்கே தான். ஏன்னா முழு இதுவும் அம்மாவோட இதுதான். அம்மாவோட கட்சி. அம்மா இல்லைனாலும் அம்மா வரும். அம்மாவோட கட்சி நிலைச்சு நிற்கணும், அவ்வளோதான். அவங்களோட வாக்குகள் எதுவும் சிதறாம இருக்குமா இல்ல? எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டு எல்லாமே செதறி போச்சே. எல்லாரும் ஒன்றும் சேர்ந்தாங்கன்னா இதுவாக இருக்கும். எல்லாரும் ஒரு இதுவாக வரும். ஏடிஎம்கே ஆமா, வந்தா ADMK. இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். புதுசா லேடிஸ்க்கெல்லாம் எல்லாம் நல்லா கிடைக்கும் ம், ஏடிஎம்கே வந்தால். அந்த அம்மாவோட இது எல்லாமே தருவாங்க. புதுசா விஜய் வேற வந்திருக்காரு. இப்போ இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப டஃப்பா அவர் இருக்கும்ல. வந்து தான் எல்லாம் கொஞ்சம் ஓட்டு செதறுது. ம். இந்த காலேஜ் பசங்க அவங்க எல்லாருமே விஜய் பக்கம் போறாங்க, அவ்வளவுதான். இளைஞர்கள் எல்லாம் விஜய் பக்கம். இல்லைங்க, ஆமா. அவர் பேசுற பேச்சாலே எல்லாரும் போறாங்க. எல்லாருமே அந்த சைடு தான் போறாங்க. உங்க பசங்களே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்களோ? ஆமா, எல்லாரும் ஏடிஎம்கேக்கு தான் போட்டிருந்தாங்க. இப்போ விஜய் வந்த உடனே அம்மா இல்லாதால விஜய்க்கு போடுறேன் அப்படின்றாங்க. சரி சரி. ஆனா நாங்க ஏடிஎம்கே தான். அதிமுக வர்றதுக்கு கஷ்டம் தான். ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? உங்ககிட்ட ஒற்றுமை இல்லைல்ல. ம். எல்லாருமே வெளியே போயிட்டாங்கன்னா எப்படி? ஒரு 4 பேர் தான் இருக்கிறாங்க பள்ளி கணக்கு. சவுத்தில் பார்த்தா அவரு போயிட்டாரு வெளியே. எல்லாருமே வெளியே பிரிவு இருந்தால் ஒற்றுமை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். நேத்து சசிகலா வேற ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்க. ஆளாள் கட்சி தொடங்கிட்டா அப்புறம் எப்படி? ஆனா எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு அதிமுக செயல்பட்டு தானே இருக்கு. அது வலிமையா தானே இருக்கு. தனியாக ஒருத்தரும் செயல்பட முடியாது. ம். வாயில வேணா சொல்லிக்கலாம். ஒற்றுமை இருந்தால் தான் எதையுமே செய்ய முடியும். அது அம்மா இருக்கும்போது எப்படி இருந்த கட்சி இப்போ ஒன்றுமே இல்லாமல் போகும். இந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படி அதிமுக வாய்ப்பு இல்லை. இப்போ யாருக்கு தான் வாய்ப்பு இருக்கு? பொதுவாக நான் எந்த கட்சியும் சேர்ந்தோம் இல்லை. டிஎம்கே தான் நல்லா பண்ணுறேன். டிஎம்கே பண்ணுறேன். வரணும்னு ஆசைப்படுறேன். ம். அடுத்த தலைமுறைக்கு எப்போ வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்களோ அப்பயே நாடு முன்னேறும். ஓகே ஓகே. இப்போ விஜய் வேற புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வேற வருவாங்கலாம் சொல்றாங்க ஒரு பக்கம். விஜய் கட்சி ஆரம்பிச்சது பெரிய விஷயம் இல்லை. ம். கிளியரன்ஸ் இல்லையா அவர்கிட்ட? ஒரு தெளிவு இல்லைன்றீங்க? தெளிவில்லாத கட்சி. ம். தெளிவா எந்த முடிவும் தெளிவா இல்லை. ம். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம என்னத்தை சொல்லிக் கொடுக்குறோமோ அதுதான் அடுத்த ஜென்ரேஷன் பிடிச்சின்னு வருவாங்க. ம். அது தெளிவா அவர் எதுவும் சொல்லலை. ஆனா கூட்டம் கூடுது, அவ்வளவு கூட்டம் கூடுது அவருக்கு. கூட்டம் கூடிதான் இருக்குது. எப்படி சொல்றது அதை? நானும் நாளைக்கு ஆக்டராக இருந்தால் எனக்கும் தான் நிறைய பேர் கூட்டம். அது ஒன்றும் தெரியுற மாதிரி இல்லைங்க. வாக்கு வங்கி இதெல்லாம் அது அவங்க வாக்கு அப்படியே தான் இருக்குது. அவங்க வாக்கு யாருமே பிரிக்க முடியாது. அவங்க வந்து ரெட்டாலை தான், யார் அந்த ரெட்டாலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அவங்க வாக்கு அவங்க பிரிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் அவங்களுடைய வாக்கு சதவீதம் இது வரைக்கும் ஒன்றுமே பிரியல. அவங்களுடைய வாக்கு அப்படியே தான் இருக்கு. இப்போ சசிகலா வேற நேற்று ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் மாதிரி தனியா இருக்காரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் வேற ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்க. அவர் கட்சி தொடங்கினாருங்க. அவரு எல்லாரும் அவங்க ஏடிஎம்கே ஓட்டு அப்படிதாங்க இருக்கு. யாரும் அது முதல்ல யாரும் போய் அது போய் உடச்சி எல்லாம் வெளியே கொண்டு வர முடியாது. உங்க ஓட்டு அப்படிதான் கரெக்டா. அவங்க ஓட்டு ஏடிஎம்கே ரெட்டாலைக்கு யாரும் ஓட்டு போடாம இருக்கவே மாட்டாங்க. ரெட்டாலைன்றது ஒரு சிம்பிள். அது வந்து சாதாரண சிம்பிள் கிடையாது. அந்த ஓட்டை யாரும் போய் வாங்க முடியாது. மக்கள் மனத்தில் அது வந்து ரெட்டாயில இருந்து இன்னைக்கு நேற்று கிடையாது. எம்ஜிஆர் காலத்துல இருந்து ரெட்டாயில இருக்கு. ரெட்டாலையை வந்து யாரும் உடைக்க முடியாது. அவங்க வாக்கு வங்கி செதறாம அவங்க வந்து எடப்பாடியார்ன்றது இந்த டைம் முதலமைச்சர் ஆவாரு. அவங்க ரெட்டாயில ஓட்டை யாரும் பிரிக்க முடியாது.